வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகரம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தை நோக்கிச் செல்லும்போது. உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸ் பிரபுக்கள் மற்றும் நம்பிக்கையின் பக்கவாட்டுகளால் வரையப்பட்டுள்ளது. ஒரு உன்னத பரம்பரையில் பிறந்து ஒரு மதிப்புமிக்க வம்சாவளியின் எதிரொலி உங்கள் பயணத்தில் எதிரொலிக்கிறது. மரியாதை மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு மேடை அமைக்கிறது. நம்பிக்கை ஒரு வழிகாட்டும் சக்தியாக மாறுகிறது. உங்கள் முன்னோக்கை நேர்மறை மற்றும் நெகிழ்ச்சியுடன் செலுத்துகிறது. இந்த பிரகாசமான கண்ணோட்டம் ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் சாதனைகள் மற்றும் வெற்றியை நோக்கி உங்களை தூண்டுகிறது. உங்கள் செல்வாக்கு வணிகத் துறையில் விரிவடைகிறது. அங்கு நீங்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செல்லலாம். நல்ல வணிக நடைமுறைகள் பலனளிக்கும் விளைவுகளை தருவதால். செழுமையின் விதைகள் பூத்து சமூக மற்றும் நிதி வெற்றிக்கு பங்களிக்கின்றன. அரசியல் களம் உங்களை அழைக்கிறது. மேலும் நீங்கள் ஒரு ஆற்றல்மிக்க அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளீர்கள். கொள்கைகளை வடிவமைத்து சமூகத்தின் நலனுக்காக பங்களிக்கிறீர்கள். ஒரு விளையாட்டு வீரரின் ஆவி உங்கள் பயணத்தை வரையறுக்கிறது. இது உடல் வலிமையை மட்டுமல்ல, ஒழுக்கம் மற்றும் குழுப்பணிக்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் சரியான நேரத்தில் பதவி உயர்வுகள் படிக்கற்களாக மாறி. உங்களை உயர் பதவிகளுக்கு உயர்த்தும். தொழில் வாழ்க்கையின் சிக்கலான வலையில். உயர் அதிகாரிகளுடனான உங்கள் நல்ல உறவுகள் ஒரு முக்கிய சொத்தாக செயல்படுகின்றன. இந்த இணைப்புகள் வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து. உங்கள் வாழ்க்கை பாதையை மேம்படுத்தும் ஒரு ஆதரவான நெட்வொர்க்கை உருவாக்குகிறது. சமூக மற்றும் நிதி வெற்றிகள் பின்னிப் பிணைந்து. உங்கள் வாழ்க்கையின் சிம்பொனியில் ஒரு இணக்கமான மெல்லிசையை உருவாக்குகிறது. உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்வுக்கு நீங்கள் தீவிரமாக பங்களிப்பதால். தகுதியான செயல்கள் உங்கள் குணத்தின் அடையாளமாக மாறும். நீங்கள் வைத்திருக்கும் நிலங்கள், நீங்கள் ஓட்டும் வாகனம் மற்றும் ஒரு கிராமத்தின் தலைவராக உங்கள் பங்கு ஆகியவை சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மற்றும் பொறுப்புகளின் சின்னங்கள். பல அடியார்களுக்கு கட்டளையிட்டு. ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தி. மேற்பார்வையிடும் நீங்கள் உங்கள் சொந்த உரிமையில் ஒரு தலைவராவீர்கள். நீங்கள் இந்த எதிர்காலத்தில் பயணிக்கும்போது. உன்னதங்கள், நம்பிக்கை மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றின் இழைகள் ஒன்றிணைந்து. உங்களைச் சுற்றியுள்ள உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம். கிடைக்கும் சாதனைகள், செழிப்பு மற்றும் நிறைவு ஆகியவற்றால் நிறைந்த ஒரு சித்திரத்தை உருவாக்கட்டும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் உன்னதமான பிறப்பு, நம்பிக்கை, செல்வாக்கு, நல்ல தொழில், அரசியல் வாழ்க்கை, விளையாட்டு வீரர், சரியான நேரத்தில் பதவி உயர்வு, உயர் அதிகாரிகளுடன் நல்ல உறவு, சமூக மற்றும் நிதி வெற்றி, புண்ணிய செயல்கள், நிலம், வாகனம், கிராமத்தின் தலைவர், பல வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுதல் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம், பலவீனம், சேவையின் மூலம் ஆதாயம், பதவி உயர்வு, வேதியியல், மருத்துவம், மருத்துவமனை, இதய கோளாறு, புத்திசாலி, தைரியம், எதிரிகள் மீது வெற்றி, பெரிய குடும்பம், சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில்
திருமணத்திற்குப் பிறகு வெற்றி பெருந்தன்மை உறுதியான நிரந்தர பற்று பிரபலமானது. நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு சமரசம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம். தளர்வான ஒழுக்கம் தாமதமான திருமணம். மனைவியின் ஆதிக்கம் பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். குரு மே 1 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது. உங்கள் முன் நிலப்பரப்பு தோழமை மற்றும் வெற்றியின் துடிப்பான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுடன் சேர்ந்து. உங்கள் அனுபவங்களை வளப்படுத்தி நிறைவான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வழங்கும். ஒரு ஆதரவான வட்டத்தை உருவாக்குகிறார்கள். உங்கள் பாதை சிறப்பாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு திருப்பத்திலும் வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன. விரிவாக்கம் மற்றும் மிகுதியான கிரகமான வியாழனின் கருணை மூலம். ஆதாயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாய்கின்றன. வியாழன் செல்வாக்கு யாருடைய பாதைகள் உங்களுடன் வெட்டுகின்றன. அவை செழிப்பையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் தருகின்றன. சமூக வெற்றி என்பது உங்கள் பயணத்தின் அடையாளமாகிறது. உங்களின் நட்பு இயல்பு மற்றும் உண்மையான தொடர்புகள் உங்கள் சமூகத்தில் பிரபலத்தை வளர்க்கும். உங்கள் எதிர்காலத்தின் நாடா இலட்சியங்களை உணர்ந்து கொண்டு பின்னப்பட்டுள்ளது. உங்கள் அபிலாஷைகள் உறுதியான வடிவத்தை எடுக்கின்றன. மேலும் நீங்கள் எடுக்கும் படிகள் உங்கள் கனவுகளின் நிறைவேற்றத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். குழந்தைகளின் பிறப்பு மகிழ்ச்சியையும் பொறுப்பையும் சேர்க்கிறது. அவர்களின் வாழ்க்கையில் வளர்ப்பவராகவும் வழிகாட்டியாகவும் உங்கள் பங்கை வடிவமைக்கிறது. நீங்கள் இசையின் சாம்ராஜ்யத்தை ஆராயும்போது ஒரு இணக்கமான மெல்லிசை வெளிப்படுகிறது. இந்த கலையை பின்தொடர்வது ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்ல. அர்ப்பணிப்புடனும் திறமையுடனும் நீங்கள் தேர்ச்சி பெறும் ஆர்வமாக மாறும். நீங்கள் உருவாக்கும் குறிப்புகள் உங்கள் பயணத்தின் தாளத்துடன் எதிரொலிக்கின்றன. உங்கள் அனுபவங்களுக்கு ஆத்மார்த்தமான பரிமாணத்தைச் சேர்க்கின்றன. ஒரு கட்டிடத்தை வைத்திருப்பது ஸ்திரத்தன்மை மற்றும் சாதனையின் அடையாளமாகிறது. அதன் சுவர்களுக்குள் நீங்கள் ஆறுதலையும் பாதுகாப்பையும் காண்கிறீர்கள். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் ஒரு சரணாலயத்தை உருவாக்குகிறீர்கள். எல்லா வசதிகளும் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கின்றன. உங்கள் சாதனைகளின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. உங்கள் எதிர்காலத்தின் பக்கங்கள் விரிவடையும் போது. நல்ல நண்பர்களின் சிம்போனி நல்ல வாய்ப்புகள் மற்றும் ஆர்வங்களை பின்தொடர்வது. ஆகியவை நிறைவுடன் எதிரொலிக்கும் ஒரு கதையை உருவாக்கட்டும். சமூக வெற்றி குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட சாதனைகளால் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் பயணம். நோக்கம் மற்றும் இணைப்புடன் வாழ்ந்த வாழ்க்கையின் செழுமைக்கு சான்றாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் நல்ல இடம். வியாழன் மூலம் லாபங்கள் சமூக வெற்றி புகழ் லட்சியத்தை உணர்ந்து. குழந்தைகளின் பிறப்பு இசையை கற்றுக்கொள்கிறீர்கள். அதில் தேர்ச்சி பெறுகிறீர்கள். கட்டிடத்தை வைத்திருக்கிறீர்கள். எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறீர்கள் போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு நல்ல அதிர்ஷ்டம். கூட்டாண்மை மூலம் லாபம் சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை பொருளாதாரம். வன்முறை முடிவு செல்வ இழப்பு ஒழுக்கக்கேடான தொடர்பு. வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மதம் கல்லூரிகள் அல்லது சட்டத்துறையுடன் தொடர்பு. பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம். வெளிநாட்டில் வெற்றி நேர்மையான மத நம்பிக்கைகளில் நிலையானது. தன்னம்பிக்கை புகழ் அதிகரிப்பு புண்ணிய செயல்கள். முயற்சிகளில் வெற்றி அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஏப்ரல் 13 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு அந்தஸ்து கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம். சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை வணிகம் தொழில் பதவி உயர்வு. நல்ல உயிர்ச்சக்தி ஆபரணங்கள் சாதுரியம் இசை கலைகளில் விருப்பம் உள்ளவர்.
சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர். அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் பிரபஞ்ச கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. நட்சத்திரங்கள் உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களில் சவால்களின் நாடாவை வரைகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு செல்வம் இழப்பின் முன்கூட்டிய நிழலுடன். ஒரு கொந்தளிப்பான பயணத்தை அறிவுறுத்துகிறது. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையை வலியுறுத்துகிறது. குற்றச் செயல்கள் ஒரு கருப்பொருளாக வெளிப்பட்டு. உங்கள் விதியின் கேன்வாஸில் இருண்ட சாயலை ஏற்படுத்துகிறது. சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் பாதைகளை தவிர்த்து. கவனமாக நடக்க வேண்டிய அழைப்பு இது. சச்சரவுகள் மற்றும் சொல்லப்படாத துயரங்கள் ஒரு துணைக்கதையாக மாறி. உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் இராஜதந்திரம் மற்றும் மோதல் தீர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் உங்கள் பாதையில் புள்ளிகள் இருக்கலாம். ஆனால் காஸ்மிக் ஸ்கிரிப்ட் பின்னடைவை ஊக்குவிக்கிறது. ஒவ்வொரு சவாலும் வளர்ச்சிக்கான சாத்தியத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. மனச்சோர்வின் தோற்றம் தரிக்கிறது. துன்பங்களை எதிர்கொள்ளும் மன நலனை வளர்ப்பதற்கான நினைவூட்டல். நட்சத்திரங்கள் மெதுவான வம்சாவளியை பரிந்துரைக்கின்றன. இது உங்கள் பொறுமை மற்றும் தைரியத்தை சோதிக்கும் ஒரு உருவக பயணம். நாள்பட்ட நோய் ஒரு துணையாக மாறுகிறது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க உங்களை வலியுறுத்துகிறது. துன்பகரமான கனவுகள் உங்கள் இரவுகளில் பின்னிப்பிணைந்து. ஆழ் மனக் கவலைகளின் எதிரொலிகளை சுமந்து செல்லக்கூடும். பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு தந்தையின் சாத்தியமான இழப்பை குறிக்கிறது. இது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையின் கடுமையான நினைவூட்டல். நீரில் மூழ்கும் ஆபத்து ஒரு உருவக எச்சரிக்கையாக மாறுகிறது. உணர்ச்சிகளின் ஆழத்தை கவனமாக வழிநடத்த உங்களை தூண்டுகிறது. பானங்கள் மீதான விருப்பம் ஆகியவை தனிப்பட்ட உறவுகளில் சிக்கல்களை அறிமுகப்படுத்துகின்றன. சுயபரிசோதனை மற்றும் கவனத்துடன் தேர்வுகளை அழைக்கின்றன. தொழுநோய் நுகர்வு மற்றும் ஆஸ்துமா போன்றவற்றுடன் சுகாதார சவால்கள் வெளிப்படுகின்றன. இந்த சாத்தியமான துன்பங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு சகோதரருக்கு ஆபத்தை குறிக்கிறது. குடும்ப கவனிப்பு மற்றும் ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நேர்மையற்ற விருப்பங்களும் கருப்புச் சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபாடும் எச்சரிக்கை குறிப்புகளாக வெளிப்பட்டு. ஒருமைப்பாடு மற்றும் சட்டப்பூர்வமான பாதையை தேர்ந்தெடுக்க உங்களை தூண்டுகிறது. ரகசிய நடவடிக்கைகள் உங்கள் செயல்களில் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும். ஒரு நிழல் நீங்கள் இந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஞானம். இரக்கம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் பாதையை நோக்கி உங்களை வழிநடத்தட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். செல்வ இழப்பு குற்றச் செயல்கள் தகராறுகள். சொல்லொணா துன்பம் தடைகள் ஏமாற்றம் மனச்சோர்வு. நாட்பட்ட நோய் துன்ப கனவுகள். நீரில் மூழ்கும் ஆபத்து பானங்களில் விருப்பம். தொழுநோய் நுகர்வு ஆஸ்துமா. சகோதரனுக்கு ஆபத்து நேர்மையற்ற கருப்பு வியாபாரி. ரகசிய நடவடிக்கைகள் போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான. விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு. நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள். சமூக வெற்றி நல்ல வணிகம். பல வாகனங்கள் அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை. கொள்கை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்பு கொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு. ஆபத்து வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் நீங்கள் உற்றுநோக்கும்போது. மாறுபட்ட மற்றும் சிக்கலான திரை விரிக்கத் தொடங்குகிறது. விவசாயத் துறைகள் ஒருமுறை நம்பிக்கைக்குரியவை. இழப்பின் கருப்பொருளை வெளிப்படுத்துகின்றன. காற்றில் அசையும் பயிர்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். நிச்சயமற்ற நிலைகளில் பின்னடைவு மற்றும் தகவமைப்பு தன்மையை கோருகிறது. உங்கள் தந்தை ஒரு குறுகிய மனநிலையால் குறிக்கப்பட்ட ஒரு உருவமாக வெளிப்படுகிறார். குடும்ப நிலப்பரப்பு புயல்களை சந்திக்கக்கூடும். மேலும் இந்த உறவின் நுணுக்கங்களை வழிநடத்துவதற்கு புரிதல் மற்றும் பொறுமை ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. உடல்நலம் உங்கள் எதிர்காலத்தின் துணிவில் ஒரு இழையாக மாறும். பலவீனத்தின் குறிப்புடன் நோய்வாய்ப்பட்ட மனப்பான்மை சவால்களை ஏற்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நல்வாழ்வு மற்றும் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க உங்களை வலியுறுத்துகிறது. சர்வதேச வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதியின் சாம்ராஜ்யம் அதிகாரம் மற்றும் கௌரவத்திற்கான கதவுகளை திறக்கிறது. உலகளாவிய அரங்கில் உங்கள் முயற்சிகள் அங்கீகாரத்திற்கான படிக்கட்டுகளாக மாறும். மேலும் இந்த முயற்சிகளின் பலன்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் செல்வாக்குமிக்க இருப்புக்கான அடித்தளத்தை அமைக்கின்றன. ஆயினும் கூட ஆபத்து நிழலில் பதுங்கியிருக்கிறது. சாத்தியமான வன்முறை வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த வெளிப்பாடு உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட கோளங்களில் எச்சரிக்கையுடன் வழிசெலுத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறது. உங்கள் முயற்சிகள் உங்களை தீங்கு விளைவிக்கும் வழிக்கு இட்டுச் செல்லாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. உங்கள் உறக்கத்தை பார்வையிடும் கனவுகள் ஒரு துயரமான தொனியை கொண்டு செல்கின்றன. ஒருவேளை உங்கள் விழித்திருக்கும் வாழ்க்கையின் சிக்கல்களை பிரதிபலிக்கும். வெறித்தனம் மற்றும் சந்தேகம் உங்கள் நம்பிக்கைகளை வண்ணமயமாக்குகிறது. உங்கள் தன்மைக்கு உள்நோக்கத்தின் அடுக்குகளை சேர்க்கிறது. உங்கள் பாதை ஆரம்பகால மத போதனைகளிலிருந்து வேறுபட்டது. பயணம் ஒரு ஆர்வமுள்ள மனப்பான்மையுடன் விரிவடைகிறது. உங்களை சுயமாக உருவாக்கிய நபராக குறிக்கிறது. தொழில் முனைவோர் உந்துதல் உங்களின் வெற்றியின் உந்து சக்தியாக மாறி. உலகில் ஒரு தனித்துவத்தை உருவாக்க உங்களை தூண்டுகிறது. இந்த சிக்கலான நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். வெற்றிகள் பணிவுடன் கொண்டாடப்படும். மேலும் உங்கள் எதிர்காலத்தின் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்கள் ஞானத்துடனும் தொலைநோக்குடனும் வழிநடத்தப்படட்டும். உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸ் நீங்கள் செய்யும் தேர்வுகள் மற்றும் வழியில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஆகியவற்றின் மூலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு வேலை. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் விவசாயத்தில் நஷ்டம். குட்டையான தந்தை நோய்வாய்ப்பட்டவர். சர்வதேச வர்த்தகம் ஏற்றுமதி அதிகாரம் மற்றும் கௌரவம் அதிகரிப்பு. வன்முறை ஆபத்து துன்பகரமான கனவுகள். வெறியார் சந்தேகம் கொண்டவர். ஆரம்பகால மத போதனைகளுக்கு மதிப்பளிக்காதவர். ஆர்வமுள்ளவர் சுயமாக உருவாக்குதல் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிகரமான முயற்சிகள் அதிகாரிகளுடன் நல்ல உறவு பதவி உயர்வு சுமூகமான வாழ்க்கை குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஆகஸ்ட் 16 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம். தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம். பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கேவலமான பேச்சு ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு நாடா வெளிவரத் தொடங்குகிறது. நட்சத்திரங்கள் செழுமையின் சிம்பொனியில் இணைகின்றன. நிதி நல்வாழ்வுக்கான களத்தை அமைக்கும் வருமானத்தின் அதிகரிப்பை குறிக்கிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பாய்கிறது. ஒரு விரைவான பார்வையாளராக மட்டுமல்ல உறுதியான தோழராகவும். காஸ்மிக் முன்னறிவிப்பு வெறும் பண மதிப்பிற்கு அப்பாற்பட்ட ஆதாயங்களை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை பொருளை கடக்கும் வழிகளில் வளப்படுத்துகிறது.
இருப்பினும் செழுமையின் எதிரொலிகளுக்கு மத்தியில் ஒரு பின்னடைவை குறிப்பு வெளிப்படுகிறது. ஒரு சகோதரனின் ஆரோக்கியம் கணிப்பு இந்த அம்சம் உணர்ச்சி ஆழத்தின் ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கையின் பயணத்தின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்தை வலியுறுத்துகிறது. இதை எதிர்கொள்வதில் பின்னடைவை கோருகிறது. பகிர்ந்த நினைவுகள் மற்றும் பாடங்களில் வலிமையை கண்டறிய உங்களை வலியுறுத்துகிறது. எதிரிகள் மீதான வெற்றி ஒரு நடைமுறையில் உள்ள கருப்பொருளாக மாறும். இது சவால்கள் எழக்கூடும் என்பதை குறிக்கிறது. ஆனால் மூலோபாய வலிமை மற்றும் உறுதியுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வழக்கின் வெற்றியானது நீதி உங்கள் பக்கம் இருப்பதை உறுதி செய்து. திறமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சட்டப் போராட்டங்களை நடத்துவதற்கான உங்கள் திறனை மேலும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இராஜதந்திரம் ஒரு முக்கிய பண்பாக மாறுகிறது. உங்கள் பாத்திரத்தின் துணியில் நெசவு செய்கிறது. சமூக மற்றும் தொழில்முறை நிலப்பரப்புகளை நேர்த்தியுடன் வழிநடத்தவும். மற்றவர்கள் தடைகளை கண்டறியக்கூடிய பாலங்களை உருவாக்கவும். எதிர்காலம் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. மனக்கட்டுப்பாடு மற்றும் செறிவு பலமாக வெளிப்பட்டு. உங்கள் இலக்குகளுக்கு தெளிவான பாதையை வழங்குகிறது. உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம். முடிவுகள் துல்லியமாகவும் கவனமாகவும் எடுக்கப்படுவதை உறுதி செய்கிறது. நட்சத்திரங்களின் சீரமைப்பு உண்மைக்கான உங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது. இது உங்கள் தேர்வுகளுக்கு வழிகாட்டும் தார்மீக திசைகாட்டியை குறிக்கிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது. வருமானத்தின் அதிகரிப்பு வளமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கட்டும். வெற்றிகள் இனிமையாக இருக்கட்டும். சவால்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை கதையின் பக்கங்கள் செழிப்பு. நெகிழ்ச்சி மற்றும் அசைக்க முடியாத ஒருமைப்பாட்டின் மையால் எழுதப்படட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். வருமான அதிகரிப்பு ஆதாயம் சகோதரனால் துன்பம். எதிரிகள் மீது வெற்றி வழக்குகளில் வெற்றி. இராஜதந்திரம் மனக்கட்டுப்பாடு மிகுந்த கவனத்துடன் கவனம் செலுத்துதல். சத்தியத்தில் அக்கறை காட்டுதல் போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம். உறவினர்கள் மூலம் ஆதாயம். அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல். ஏஜென்சியில் வெற்றி வியாபாரத்தில் நல்லது. படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி. நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால். பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள். தவறான அறிக்கைகள் சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம். சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால். தடைகள் பிரச்சனைகள் முதுமையில் சிரமம். இரத்த அழுத்தம் வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் நவம்பர் 16 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். ஊகங்கள் குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள். சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள். உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். சூரியன் டிசம்பர் 15 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். உடல்நலம் பலவீனம் சேவையின் மூலம் ஆதாயம். பதவி உயர்வு வேதியியல் மருத்துவம் மருத்துவமனை. இதய கோளாறு புத்திசாலி தைரியம். எதிரிகள் மீது வெற்றி பெரிய குடும்பம். சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம். நட்சத்திரம் மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும். வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய
மூன்று கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால். மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார. நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு. அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம். உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம் பாவமுனை நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம். உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.